பார்வையற்று இருந்த பத்திமேயு ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அவனுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருகிற இறைவன், மகனே, உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்று சொல்லி அவனுக்கு மீண்டும் பார்வை தருவதை பார்க்கிறோம். அன்பிற்கு பிரியமானவர்களே, நாமும் கூட பல நேரங்களில் பார்வையற்றவர்களாக இருக்கிறோம், இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் கண்கள் நன்றாக தெரிந்தாலும், ஒளியில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நம் செயல்கள் பல நேரங்களில் இருளில் நடக்கின்ற செயல்களாக, பார்வையற்ற தனங்களாக அமைந்திருப்பதை நம் வாழ்க்கை நமக்கு உண்மையாய் மெய்ப்பித்து காட்டுகிறது. ஆம், தவறுகள் செய்யும் போது, தீமையில் வாழும்போது, பொய் புரட்டுகளை அடுக்குகின்ற போது, பிறரை ஏமாற்றி வஞ்சித்து பறிக்கும் போது, ஆண்டவர் வேண்டாம் என்று இறைவனையே படைத்தவரையே புறம் தள்ளுகிற போது, ஒருவர் மற்றவரை நேசிக்க மறக்கிற போது, ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் கல் நெஞ்சம் படைத்தவர்களாய் வாழும்போது நாம் இருளில்தான் இருக்கின்றோம், குருடர்களாகத்தான் வாழ்கின்றோம். ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று விண்ணப்பித்த பத்திமேயுவனுடைய விண்ணப்பத்தை போல, அவரின் எளிய மன்றாட்டை போல நம் மன்றாட்டும் ஆண்டவருடைய திருமுன்னிலையில் எழ வேண்டும். தூபம் போல அவர் திருமுன்னிலையில் எழ வேண்டும். ஆம் ஆண்டவரே, நான் ஒரு விண்ணப்பம் செய்கிறேன். பத்திமேயுவை போல எளிய என் விண்ணப்பத்திற்கு நீர் செவிசாய்த்தருளும். நானும் கூட பார்வை பெற வேண்டும். என் பார்வை இரக்கமுள்ள பார்வையாக, கருணை நிறைந்த பார்வையாக, அன்புள்ள பார்வையாக, கனிவு நிறைந்த பார்வையாக, நீதி உள்ள பார்வையாக, நேர்மை நிறைந்த பாதையாக இருக்கும்போது, ஆண்டவரே, பத்திமேயுவை போல ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இந்த நாளில் நான் திகழ்கிறேன். எல்லா வரங்களையும் நலன்களையும் பொழிந்து என்னை இந்த நாளில் சிறப்பாக ஆசீர்வதிக்கும்படியாக என்னையே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆசீர் பெறுவோம். ஆமென்.